பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் சுட்டறுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். கேட்டு ஆரும் அறியாதான், கேடு ஒன்றும் இல்லான், கிளை இலான், கேளாதே எல்லாம் கேட்டான். நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே, நாயினுக்கு தவிசு இட்டு நாயினேற்கே, காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான். எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் பிரமிச்சு அப்படியே உருகி பாடுறார். கேடு ஒன்றும் இல்லான் அப்படின்னா மாறுபாடு ஏதும் இல்லான். கிளையிலான் அப்படின்னா பூரணன். ஞாலத்துள்ளே அப்படின்னா உலகத்தில். தவிசு இட்டு அப்படின்னா ஆசனம் கொடுத்து. விச்சை அப்படின்னா சிவஞானம். கேட்டு ஆரும் அறியாதான் அப்படின்னு சொல்கிறார். கேட்டு யாரும் அறியாதான் அப்படின்னா ஐம்பூதங்களில் ஆகிய காது, இரண்டு செவிகளும் கேட்டு அறிய முடியாது. காதால் கேட்டு இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். கேட்டல் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறத காதில் வாங்கியும் நம்மளால் அவரை புரிஞ்சிக்க முடியாது. நூல் அறிவு இருக்குது. நூல் பிரமாணங்கள்லாம் கேள்வி ஞானத்தை வழங்குகிறது. அப்படி ஏட்டு படிப்பால் நம்ம இவரை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னாலும் புரிஞ்சிக்க முடியாது. இறைவன் அப்படிங்கிறவர் நிறைய படிச்சுட்டு பெரிய அறிஞராக இருக்கேன், நான் பெரிய மேதை அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் அறிந்து கொள்ள முடியாது. கேட்டு ஆரும் அறியாதான். கேள்வி ஞானத்தால் முற்றும் உணரப்படுபவன் அல்ல. இப்படி சுட்டி அறிய முடியாது, இவன் இப்படித்தான் அப்படின்னு யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். கேடு ஒன்று இல்லான் அப்படிங்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு கேடும் சிறிதளவு கூட எந்த விகாரமும் இல்லாத கேடொன்றும் இல்லாதவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, மனிதர்களாக இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோன்னா பிறப்பு இருக்குது, வாழறது இருக்குது, அப்புறம் இறப்பு இருக்குது, ஒடுக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் எப்போ நமக்கு கிடைச்சிடுதோ அப்போவே நமக்கு ஆணவ மலச்சேர்க்கை உண்டாகும். ஏன்னா அது உயிர் குணமாகிய ஒரு இயற்கை. அந்த இயற்கையினால் என்ன ஆகும்னா உண்மையான அறிவு, மெய்யறிவு மறைந்து விடும். மாயை நம்மக்கிட்டேருந்து அதெல்லாம் மறைச்சிடும். அதனால தான் இங்கே பிறக்கிற எல்லாருமே ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு முத்திரப்படுவதாய் இருக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன ஆகும்னா, இவர்கள் சரியான வழியில் போயிட்டு இருந்தால் கூட பல நேரங்களில் இந்த மாயையில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு அவர்கள் எடுத்த காரியத்தை சரியாக செய்ய முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் எப்படிப்பட்டவன்? கேடு ஒன்றும் இல்லான். இவனுக்கு கேடே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். கிளை இலான் அப்படிங்கிறார். கிளை அப்படின்னா சுற்றம். இது உயிர்களாக பிறந்த நமக்கு உடம்போடு பிறக்கிறோம். இந்த உடம்போடு நம்ம பிறக்கிறதுனால நம்ம யாருக்கு பிறக்கிறோமோ அவங்க நமக்கு அம்மா அப்பாவாக ஆயிடுறாங்க. இந்த உடம்பும் உயிரும் அவங்கக்கிட்டேருந்து வந்தது இல்லையா? இந்த ரத்தம் அவங்கக்கிட்டேருந்து வந்தது. நம்மளுடைய குணநலன்கள் கூட அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா அப்படின்னு நம்மளுடைய டிஎன்ஏல அவங்களுடைய குணநலன்கள் நமக்கு இருக்குது. அதனால் கிளை இலான். ஆனால் நமக்கு தான் இந்த மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட உடம்பு சம்பந்தப்பட்ட உறவு இருக்காங்க. சிவபெருமானுக்கு யார் இருக்கா? அவன்தான் தாய் தந்தை இல்லாதவனாயிற்றே. அவன்தானே இந்த உலகத்துக்கே அம்மையப்பன். அதனால் அவனுக்கு இந்த கிளை இல்லை அப்படின்னா இந்த இரத்த பந்தம் இல்லை. ஆனாலும் அவன் எப்படிப்பட்டவன்? தாயாக இருந்து அனைவருக்கும் உயிரை அளிப்பவன் அவனே. அம்மை மட்டுமல்ல,
எந்தையும் அவனே. ஏன்னா அப்பாசு கொடுக்கிற இன்பத்தையும் பாதுகாப்பையும் அவன்தான் கொடுக்கிறான். அதில் தான் சொல்கிறாங்க, எந்தையாம் அவனே அன்புடைய மாமனும் மாமியும் ஆவான். எந்தையாய் எம்பிரான் மற்ற யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதி இல்லான் அப்படின்னு பின்னாடி இவரே பாட போகிறாரு. அப்படிப்பட்டவன் அவன் அப்படின்னு சொல்கிறார். கேளாதே எல்லாம் கேட்டான் அப்படிங்கிறார். கேட்டல் அப்படிங்கிற செயல்கள் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய பொறிகளை நோக்கி போகும் ஐம்புலன்கள். கேட்டல் அப்படிங்கிறது நமக்கு காதில் விழும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா பாடினாங்கன்னா நம்ம காதில் விழும். சில நேரங்களில் நம்ம காதில் விழாது. ஏன் விழாது அப்படின்னு பார்த்தா, அறிவு வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு காதில் விழுந்தாலும் அவங்களுக்கு அது புரியாது. அப்படிப்பட்டவனா இறைவன்? அப்படி கிடையாது. இவர் ஒருவேளை காது கேட்காதோ, அதனால் இவர் கேளாதே எல்லாம் கேட்டான் அப்படின்னா சரியாக காது கேட்காதோ அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கேளாமலே கேட்பவன், காணாமலே காண்பவன், முகராமலே முகர்பவன். ஏன் அப்படின்னா அது எப்படி முடியும் அப்படின்னா, இவன் ஒரு அறிவு காட்சியால் அறியும் ஆற்றல் உடையவன். இவனுக்கு இந்த ஐம்புலன்களால் தான் உணரணும் அறியணும்னு அவசியம் கிடையாது. அவன் எங்கும் வியாபித்து இருக்கும் சர்வ வியாபி. அவன் என்ன பண்ணுவான்? அவன் மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தினால ஐம்புலன்களின் உதவி இல்லாமலே நேரே அறிகின்றவன். அதனால் அப்படி சொல்கிறாங்க, கேளாதே எல்லாம் கேட்டான். காது வழியாக தான் கேட்க மாட்டான், ஆனால் ஞானத்தின் வழியாக அவனுக்கு எல்லாமே தெரியும். நாட்டார்கள் விழித்திருப்ப அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழறாங்க இல்லையா நிறைய பேர், அவங்கெல்லாம் அப்படியே கண்கள் விழித்து அப்படியே ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்காங்க. இந்த மாணிக்கவாசக பெருந்தகைக்கு திருப்பெருந்துறையில் இறைவன் காட்சி கொடுத்தாரே, அவருக்கு உபதேசம் அளித்தாரே, இது நமக்கு கிடைக்கலையேன்னு கண்களை அகல விழித்து பார்த்து கொண்டே இருக்காங்க. இந்த நாட்டில் ஞாலத்தில் அப்படின்னா இந்த திருப்பெருந்துறையில் இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் தனக்கு கிடைக்காதா இந்த அருள் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. சோர்வில்லாமல் விழிச்சிக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறார். ஆனால் நீ என்ன பண்ண? அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசு இட்டு நாயினேற்கே அப்படிங்கிறார். தன்னைத்தானே எப்பொழுதும் போல ரொம்ப தாழ்த்திக்கிறார். பிறப்பில் இழிந்த நாயான எனக்கு நீ என்ன பண்ண? தவிசு இட்டு உயர்த்தியது போல அப்படிங்கிறார். என்னை ஆட்கொண்டாய் அல்லவா, அது எதிர்போல தெரியுமா இருக்குது? நாய்க்கு தவிசு இடம் கொடுத்த மாதிரி அப்படிங்கிறார். நாய் இருக்க ஒரு அரியணை வேணுமா? யானை மேலே வைப்பாங்கள்ல அம்பாரி, அதை தவிசுன்னு சொல்லுவாங்க. அதை போய் நாய் மேலே வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது. இந்த உலகத்தவர்களெல்லாம் அப்படியே விழிப்புணர்வோடு தவம் செய்து உனக்காக காத்திருக்கும்போது நீ என்ன பண்ண? நாய் மாதிரி இருக்க எனக்கு அழகான சிங்காசனம் கொடுத்துட்டியே. நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சது போலன்னு சொல்லுவாங்களே பழமொழியில், அந்த மாதிரி நீ என்ன பண்ண? என்னை கொண்டு ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்ட. கேளாதன எல்லாம் கேட்பித்து, நீ என்னை நாய் மாதிரி உட்கார வச்சு என்ன பண்ண தெரியுமா? காட்டாதன எல்லாம் காட்டி எனக்கு காட்டின. மற்றவங்களுக்கெல்லாம் காட்டாததை எனக்கு காட்டின. அங்கே தான் இருந்து காமிச்ச. நிறையா அடியார்கள் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் நீ காட்டலை. ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் அந்த ஊனக்கண்களால் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு எப்படி காமிச்ச? என்னுடைய அகக்கண்களில் நீ காமிச்ச. மற்றவங்களுக்கு காட்டாததையெல்லாம் எனக்கு நீ காட்டினாய் அப்படிங்கிறார். காட்டினா நான் கண்ணால் பார்த்துருவேனா? என்னோடய அகக்கண்களில் நான் பார்த்துட்டேன். அப்புறம் நீ என்ன பண்ண? கேளாதன எல்லாம் கேட்பித்து, மற்றவங்களால கேட்க முடியாததையெல்லாம் நீ என்னை கேட்குமாறு செய்தாய் அப்படிங்கிறார். அவ்வளோ நீ ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன், ரொம்ப கருணாமூர்த்தி. அதனால் நீ என்ன பண்ண? என்னை காணுமாறு காட்டினாய். அப்புறம் காண்டல் மட்டும் பத்தாது அப்படின்னு நீ என்ன பண்ண? என்னை கேட்க வைத்தாய், கேட்பித்தாய். மற்றவங்களுக்கெல்லாம் கேட்க முடியாததை நீ என்னை கேட்க செய்தாய். அப்படிங்கும்போது இந்த தண்டபாணி தேசிகர் என்ன சொல்கிறாரு? திருக்கைலாயத்தில் உமையம்மைக்கு சொல்வார் இல்லையா, சிவ ஆகமங்கள்லாம்,
அப்போ அவங்க சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வலைஞர் மகளாக பிறக்க அப்படின்னு சபிச்சார் இல்லையா, அது கூட ஞாபகம் வருதுங்கிறார் இவர். அவர் சொன்னால் கரெக்டாக கேட்டுக்கணும், கரெக்டாக கவனிச்சுக்கணும். அப்படி கவனிக்கலைன்னா அனானப்பட்ட உமையம்மையே அவர் போய் பூமியில் பெறன்னு சொல்லிட்டாரு. நல்ல காலம், உன்னுடைய கருணையால் நீ சொல்லும்போது நான் ஒழுங்காக கேட்டுட்டேன், நான் ஒழுங்காக கவனிச்சிட்டேன். அது கூட எதனால்? உன்னுடைய அருளால். நீ என்ன பண்ண? காட்டாததையெல்லாம் காட்டினாய், கேட்க முடியாததெல்லாம் கேட்க வைத்தாய். ஏன் தெரியுமா? நான் சாதாரண வாத ஊரன் தானே, நீ ஆனால் குருநாதன் ஆயிற்றே. நீ அங்கேருந்து வந்து என்ன பண்ண? சிவஞான போத பொருளை என்னை கேட்க வைத்தாய். திரு 5 எழுத்தில் எப்படி நீ நிற்கிறாய் என்ற முறையை எனக்கு காட்டினாய். அப்படி காட்டி என்னை கேட்க வைத்து திருவருள்மயமாக இருப்பது எப்படி என்று எனக்கு உணர்த்தினாய். காட்டாதனவெல்லாம் காட்டி, சிவம் காட்டி, தாழ் தாமரையை காட்டி, உன்னுடைய திருவடிகளை எனக்கு காட்டி, தம் தேன் கருணை தேனை காட்டி, நீ அல்லவா கருணாகரன், உன் கருணையையும் எனக்கு காட்டி எனக்கு சிவ அனுபவத்தை உணரச் செய்தாய். நீ அழகாக உபதேசம் செய்தாய். அந்த அனுபவத்தில் நான் அப்படியே நின்றுட்டே இருந்தேன். தெளிந்த அறிவோடு நான் அதை கேட்டுக்கிட்டேன். அதுவும் நீ செய்த கருணை தானே அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே ஆச்சரியப்படுறார், அப்படியே பிரமிச்சு போயிட்டார். அழகாக சொல்கிறாரு, அப்படிலாம் காமிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது பெரிய பதவி கிடைக்குமா? பெரிய போஸ்ட் கிடைக்க போதா? நான் ரொம்ப ரொம்ப பெரிய உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு போக போகிறேன்னா அப்படின்னா, ஆனால் என்ன அப்படின்னு யோசிச்சா, நீ என்ன தெரியுமா பண்ணிட்டேன்? என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்கிறார். இது அந்த மனசுக்கிட்ட சொல்கிறார். பத்தியா, சிவபெருமான் எவ்வளவு கனிவானவர், எவ்வளவு பேரருள் புரிந்திருக்கிறார். நம்மளை காப்பாற்றிட்டார், காத்துட்டார். எப்படி காத்துட்டார்? நமக்கு காக்கும் தெய்வம் யார்? திருமால். அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு இன்னைக்கு மார்கழி முதல் நாள். நாராயணனே நமக்கே பறை தருவான்னா நமக்கு அருள் புரிவான். அவன் எந்த அருள் புரிவான்? நாராயணன் இந்த உடலையும் உயிரையும் பாதுகாத்து கொள்ளுமாறு அந்த அருளை புரிவான். ஆனால் சிவபெருமான் எந்த அருள் தெரியுமா புரிவான்? மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான். அதுவும் காப்பது தானே. அந்த நம்மளை திருவடிகளில் சேர்த்து கொள்ள போகிறானே, அது என்ன ஒடுக்கமா? அது அறியாமையில் இருக்கிறவர்கள் தான் அப்படி நினச்சிப்பாங்க. சிவனடியார்களுக்கு, சிவன் அன்பர்களுக்கு என்ன தெரியும்? அவன் நம்மை மீண்டும் இங்கு பிறக்காமல் காப்பான். அது முடிவு அல்ல, அதுதான் உண்மையிலே பெரிய சேஃப். அது ரொம்ப அழகான இடம். அது அவன் என்ன பண்ணுவான்? அழகா மீண்டும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான். என்னை அவன் ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்கிறாரு. வினைப்பிறவி சாராமே காத்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிறவாமல் காத்து ஆட்கொண்டான்னு உருகி போய் சொல்கிறாரு. இது நாராயணன் காப்பாற்றுதல் அல்ல, நம்மை அவன் திருவடிகளில் சேர்த்து நம்மை காப்பாற்றி விட்டான். அதனால்தான் அதை எதோட கம்பேர் பண்ணுறாரு? செய்திட்ட விச்சை தானே அப்படிங்கிறார். அது ஒரு பெரிய வித்தை, இந்திரஜாலம். அவன் இந்த காப்பாற்றுதல் ரொம்ப பெரிய வித்தை. அப்படின்னா என்ன வித்தை அப்படின்னா ஞானம். அது பரிபூரணனான சிவபெருமான் உபதேசித்து அருளி இருக்கும் பெரிய ஞானம், மெய் உணர்வு. இதை நூலறிவால் கற்க முடியாது, யாரேனும் சொல்லி கேட்டு அறிய முடியாது, இந்த புறக்கண்களால் கண்டும் அறிய முடியாது அப்படின்னு தன் மனசுக்கு சுட்டு அறிவிக்கப்பட்ட மெய் உணர்வு இதுதான் அப்படின்னு அனுபவத்தில் உணர்ந்து தன் மனதிற்காக சுட்டறுத்து பாடுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. நாமும் நம்ம ஐம்புலன்களால் அவரை அறிய முயற்சி செய்ய வேண்டாம். நம்முடைய அகத்தால், அன்பினால், பக்தியினால் சிவபெருமானை நாமும் உணர முயற்சிப்போம். அந்த பஞ்சாட்சரத்தை ஓதி அவன் திருவடிகளில் சரணடைந்து அவனுடைய பேரருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.